how much you miss your father? அது எனக்கு மீடியாவில் சொல்ல வேணாம், அவ்வளோதான். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு வேறு லெவலில் ஒரு ஆட்டோமொபைலோட ஓனராக இருந்தவர், ஒரு ஆக்சிடென்ட் அவரோட லைஃப் அப்சைட் டவுன் மாறினதுக்கு அப்புறமேட்டு ஸோ ஒரு ஓனராக இருந்துட்டு ஒரு டிரைவராக ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையும் அவர் தயங்கவே இல்லை. நெஞ்சமுண்டு நேர்மையோடு ராஜா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நாள் எங்கள் அம்மா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல நான் ரொம்ப திட்டி, அப்படி உங்களுக்கு வேலைக்கு போகணுன்னா பேசாம இப்போ 5 வயசு தான் ஆகுது, பொய் சொல்லிடலாமா? படத்தில் யாரையாவது ஹக் பண்ணுற மாதிரியோ இல்லை கட்டி பிடிக்கிற மாதிரியோலாம் ஷார்ட் ஏதாவது வருதுல்ல, அது வரும்போது சுற்றி பக்கத்தில் இருந்தால் அப்பா அம்மா அம்மா இதை கட்டி அப்பா கட்டி பிடிக்க அப்படின்ற இது அவ கேட்கல. ஐயா, இதை நான் சொல்லி கொடுத்தா அவங்க கேட்கல. தெரியும், பின்னாடி அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க இப்படி உட்காந்து இருப்பாங்கல்ல, அவங்க இப்படி எடுத்துட்டு இதை கேளு அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆமா, ஆக்சுவலா ரொம்ப ஃபேமிலி நிறைய நம்ம தாண்டி வரும்பொழுது அப்பா அம்மா கொடுத்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்மளுக்கு சொல்கிற அட்வைஸஸாக இருக்கட்டும், உங்களை பற்றி அவ்வளோ பர்சனல் லைஃப் தெரியல அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ருதி. அது நிறைய இடத்துல நீங்கள் பேசவே இல்லை, ஏன் அதை வந்து சொல்லக்கூடாதுன்ற ஒரு விஷயமா, இல்லை யூ டென்ட் வாண்ட் டு பிரிங் யுவர் பர்சனல் லைஃப் அப்பார்ட் ஃப்ரம் தட்? ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் மை பர்சனல் லைஃப் இன்டு சினிமா ஆர் எனி அதர் மீடியா. ஓகே, அது ஒரு விஷயம்தான். ஏன்னா அது இப்போ அப்பா அம்மா கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ ரியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து? எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் அந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்றது நான் கற்றுக்கிட்டேன். நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் லேடி யார் அப்படின்னா நான் என் அம்மாவை தான் சொல்லுவேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து எங்கள் அம்மா ஒர்க்குக்கு போய் தான் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டபர்னாக ஒர்க் பண்ணுற மென்டாலிட்டி நான் எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஒன்று வேணும்னு அடம் பிடிச்சி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்காக உழைக்கணுன்றது முதல்ல கற்றுக்கிட்டது எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான். ஓகே, அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ? இப்போ இல்லை அப்போ ஆமாம். நான் சொல்கிறது சரவணன் நினச்சி என்னோட மொதல் படம் நான் இப்போ நெஞ்சமுண்டு நேர்மையோடு ராஜா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நாள் எங்கள் அம்மா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்களால முடியல. எனக்கு அவங்க ஒர்க்கை ஸ்டாப் பண்ணது எனக்கு தெரிஞ்சு ஒரு பாயிண்டில் நான் ரொம்ப திட்டி, அப்படி உங்களுக்கு வேலைக்கு போகணுன்னா பேசாமல் நான் மிஷின் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் மிஷின் வாங்கி போட்டதுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. அது வரையுமே அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்து அந்த சக்ஸஸ் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு விஷயம் மிஸ் பண்ணுவோம். அப்பாவோட வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்மளோட அந்த க்ரோத்தை அப்பா பார்க்கணும் அப்படின்னு. ஹவு மச் யூ மிஸ் யுவர் ஃபாதர்? யூ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். சம்வேர் ரொம்ப லேட்டரான் தான் தெரியும் அவர் வந்து என்னோடய சந்தோஷத்துக்கு, என்னோடய சக்ஸஸ்க்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்காருன்றதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தெரியும் எனக்கு. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். எனக்கு அதை சொல்ல வராது, சாரி. பட் அதான் ஐ மிஸ். வாட் இஸ் தட் ஒன் குவாலிட்டி உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் யூ ஹவ் டேக்கன்? அப்படி எதுவும் இல்லை. இல்லை அவர் எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பாவை பார்த்து இந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு யோசித்த ஒன்று இருக்குது. அது எனக்கு மீடியாவில் சொல்ல வேணாம், அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு பதில் என்னென்னா, எங்கள் அப்பா வந்து ஹீ இஸ் ரொம்ப நார்மலான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பர்சன் தான் எங்கள் அப்பா. ஸோ அவர் வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி வச்சுருந்தார். ஸோ ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமேட்டு அவரால் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியல. பட் ஸ்டில் அவர் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியல, அவரால் அந்த பிஸ்னஸ் பார்த்துக்க முடியல அப்படின்றதுக்காக அவர் சும்மா இல்லை, அவர் டிரைவராக போக ஆரம்பித்தார். ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு வேறு லெவலில் ஒரு ஆட்டோமொபைலோட ஓனராக இருந்தவர், ஒரு ஆக்சிடென்ட் அவரோட லைஃப் அப்சைட் டவுன் மாறினதுக்கு அப்புறமேட்டு அதை நினச்சி வேறு சில முடிவுகளோ இல்லை வேறு மாதிரியான இதுக்குள்ளாரையோ போகாமல் அவர் டிரைவராக ஒர்க் பண்ணார். ஸோ ஒரு ஓனராக இருந்துட்டு ஒரு டிரைவராக ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையும் அவர் தயங்கவே இல்லை, ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார் அவரும். Wow, beautiful and we respect. Thank you Rio. இது நான் கேட்டதுக்கான காரணம் வந்து நிறைய இடத்துல நிறைய விஷயமும் இதை பற்றி பேசப்பட்டுச்சு, ஏன் சொல்ல மாட்டார் அப்படின்னு. ஸோ we respect you. நான் இதோட நிறுத்திட்டு we'll move on to the... எனக்கு இந்த டிஸ்கஷனுக்குள்ளார போக வேணான்றது. அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி நம்ம திரும்பி பார்க்கும்போது யுவர் டாட்டர் ஐ திங்க் another version of life and உங்களுக்கு வந்து நிறைய சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, டாட்டர்ஸ் லைக் another mother. நான் நிறைய விஷயம் அம்மாவோட கனெக்ட் பண்ணி பார்ப்பேன், இல்லை என் ஒய்ஃபோட சில விஷயம் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ உங்கள் டாட்டரோட உங்களோட பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். ஷீ இஸ் மோர் லைக் மை மதர். என்னோட வீட்டில் என்னோட அம்மா வந்து குட்டியாக 5 வயசில் இருக்க மாதிரி இருக்குது இப்போ எனக்கு. செம்ம கேரிங்கு, செம்ம லவ்வு.
ஒரு பண்டில் ஆஃப் ஜாய். வீட்டுக்குள்ளார போனதுக்கு அப்புறமேட்டு அவங்க கொடுக்குற அந்த வைப் இருக்கும்ல, அதுதான் கீப்ஸ் மீ கோயிங் அந்த மாதிரி. ஸோ ஒரு மாதிரி செம்ம ஜாலி அவங்க. என்ன சின்ன வயசில் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்றத விட எங்கள் அம்மாவை வந்து ஒரு 5 வயசில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அண்ட் என்ன சொல்றாங்க உங்க படம்லாம் பார்த்துட்டு, சாங்ஸா இருக்கட்டும், சம்டைம் அது ரொம்ப எக்ஸைட் நம்மளுக்கு யாரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே அதோட கலர் அண்ட் அந்த மியூசிக்னால அவங்களுக்கு அது vibrant-ஆ, okay, பிடிக்கும். அப்புறம் ரங்கம்மா பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ ஓகே. ஸோ அப்புறம் கண்ணம்மா என்னம்மா பாட்டு என்னோட இந்த சாம் விஷால் பாடினது ஆல்பம் சாங். ஸோ அதெல்லாம் பிடிக்கும். அப்புறம் மெயின்லி அவங்களுக்கு ஜோடி ஆர் யூ ரெடி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க எப்பவுமே என்ன ஏதாவது சொல்லுவாங்களா பார்த்துட்டு, ஹவு ஷி கால்ஸ் இட் டாடியா இல்லை அப்பா? அப்பா ஓகே. டாடியா? என்ன டாடி? இல்ல அது ஏங்க அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க? ஓகே இல்ல அப்பான்னு கூப்பிடும்போது தான் நல்லா இருக்கு. டாடின்னு கூப்பிட்டா அது ஒரு மாதிரி நல்லா இல்ல. அப்பா அதனால அந்த வெர்ஷன்ல நான் கேட்டேன். ஓகே. ஸோ அப்பாவா அவங்க வந்து சில விஷயம் சொல்லல பார்த்துட்டு இது அப்படின்னு ஏதாவது ஓப்பனா அவங்க கிட்ட பேசுவாங்களா? என்ன பேசுவாங்க? பார்க்கறதுக்கு ரொம்ப நாட்டியா இருக்காங்க. அவ ஏன் படம் இல்லை, யாரோட படத்துக்கு கூட்டு போனாலுமே வெளில வரும்போது அப்பா படம் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவா எல்லா படத்தையும். அது என் படத்துக்கு சொல்லும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். ஜோவோட பாட்டு அந்த உருகி உருகி பாட்டு எப்போ வந்தாலும் சரி, அப்பா ஓம் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை சேஞ்ச் பண்ணாவோ இல்லை அதை யாராவது மாற்றிட்டாவோ டென்ஷன் ஆவாங்க மேடம். அதை ஃபுல்லாக கேட்பாங்க, ஃபுல் சாங் கேட்பாங்க. ஆமாம். படத்தில் யாரையாவது ஹக் பண்ணுற மாதிரியோ இல்லை கட்டிப்பிடிக்கிற மாதிரியோலாம் ஷார்ட் ஏதாவது வருதுல்ல, அது வரும்போது சுற்றி பக்கத்தில் இருந்தாலும் அப்பா அம்மா இதை அப்பா கட்டிப்பிடிக்க அப்படின்ற அப்படி மாட்டி விட்டுரும். ஓகே, இப்போ நான் இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டேன் இல்லையா? ஏன் கேள்விகளுக்கு ஏதோ ஒரு பதில் கொடுத்துட்டீங்க. ஆனால் இப்போ கேட்க போகிறவங்க கேள்விக்கு பதில் கொடுக்கணும். கொடுக்கலன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஐயோ, போடுங்கப்பா அந்த கேள்விகளை. அச்சோ, இது என்ன இது எப்போ பிளான் பண்ணீங்க? என்ன கேள்வி கேட்க போகிறாங்களா அவங்க மேடம்? அவங்கள ரொம்ப பிடிக்குமா இல்லை அம்மா ரொம்ப பிடிக்குமா சொல்லுங்க. இப்போ 5 வயசு தான் ஆகுது, பொய் சொல்லிடலாமா? இல்லை, எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரில. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா 2 பேரும் தான். பாப்பா கேட்டிருக்காங்க ரியோ. அதனால சாதாரண பயமா இருக்கு. நாங்க இதை மட்டும் கட் பண்ணி இப்போ டக்குன்னு ஸ்ருதிக்கு அனுப்பிடுவோம். கரெக்டாக இல்லை, ஆக்சுவலாக 2 பேரும் தான். எனக்கு அது அவங்க 2 பேரும் தனித்தனி இல்லைல்ல, அதுதான் என்னோட வீடு. ஸோ அதனால் எனக்கு வந்து அப்படி டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே சூப்பர். பட் ரித்தி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல், அது வேணா சொல்லலாம். யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் இப்போன்னா ரித்தி பிறந்ததுக்கு அப்புறமேட்டு, ரித்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறது ரித்தி தான் சொல்கிறான். சுத்தி கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ ஓகேம்மா, அப்போ ஒத்துக்கிறோம். வி ரெஸ்பெக்ட் யூ. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஷூட்டிங் கோச்சே என்ன மிஸ் பண்ணலையா? ஆமாம், ஆக்சுவலாக ரொம்ப கேட்டுட்டு வேற கியூட். ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ரொம்ப நாள் வெளியில் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னா டெய்லி வீடியோ கால் பண்ணி பேசிடுவேன். மெயின்லி தூங்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணுவேன். தூங்கும்போது அவங்க என் பக்கத்தில் தான் படுத்துப்பாங்க. ஸோ இந்த ஷூட்லாம் போயிட்டு வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா தூங்க போகும்போது பக்கத்தில் அவங்க இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சுற்றி ஆக்சுவலாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படி பக்கத்தில் பொண்ணை வச்சுக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட் ஸ்டில் அதான் ஷூட்டு ரொம்ப பிடிச்சி நீங்கள் வாங்கிட்டு வர ஒரு கிஃப்ட் என்ன? அடிக்கடி ஏதாவது கேட்பாங்களா அப்பா? எது கேட்டாலும் வாங்கிட்டு போயிடுவேன் நான். அடிக்கடி கேட்குறது இந்த லாலிபாப் கேட்பாங்க. ஸோ அதுதான் அடிக்கடி கேட்குறது. ஓகே ஃபைன், சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். நீ என்னன்னா சேஞ்ச் பண்ணிட்ட? இது அவ கேட்கல ஐயா, இது நான் சொல்லி கொடுத்தா அவங்க கேட்கல. தெரியும். இது பின்னாடி அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க இப்படி உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க இப்படி எடுத்துட்டு இதை கேளு அப்படின்ட்டு இருப்பாங்க. இது ரொம்ப டஃப் கேள்வி போல இருக்கே. ஆமாம், நான் இன்னும் எதுவும் மாற்றிக்கிறேன். நான் மெயினாக கார் மாற்றிட்டேன். தார் வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். ரித்திக்காக தான் XUV 700 மாற்றினது காரில் போகிறதுக்கு. ஆனால் அது ரித்தி வந்து கேட்டு மாற்றலை. ரித்திக்காக நீ மாற்று அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க என் ஒய்ஃபு என் மாமியார்லாம் சொல்லி மாற்றினேன் நான். ஸோ அது ஒன்று மாற்றினேன். ஆனால் அது ரொம்ப எமோஷ்னலி பயங்கர கனெக்ட் அந்த கார் கூட. நான் தாரோட பயங்கர கனெக்டட் நான். ஸோ அது வந்து ரித்திக்கு வந்து அதான் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்கான கார் அது இல்லைன்றனால அது நான் மாற்றினேன். ஸோ அது மெயின் திங். அதுக்கப்புறம் இன்னும் வேறு எதுவும் மாற்றிக்கல. இருக்கான ஐடியா மாற்றுறதுக்கு? மாற்றிடுங்க. ஓகே. கஷ்டமாக இருக்கு, மாற்றணும். பொண்ணு கேட்டிருக்காங்க. அடுத்தது
ஓகே பாய் பசிக்கும் வீட்டுக்கு வா பாப்பா. அம்மா இருமா, பிஹைண்ட் ஒரு ஷோ இருக்குடா டார்லிங், முடிச்சுட்டு வந்துருவாங்க. பட் சூப்பர், ஐ திங்க் கியூட்டா நிறைய கேள்விகள் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க கேட்டிருக்காங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ரியோ, சரிங்களா? அவங்க தான் ஓ கேட்டாங்க. உங்களுக்கு அப்படி ஐ மீன் இல்லை, அதுல இருந்த நிறைய கொஸ்டின் வந்து மேடம் கேட்கறது தான். madam நம்புறீங்களா? அதான் கேட்பாங்க. பாத்தீங்களா, எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டிருப்பாங்க, அவங்கள தான் கேட்டிருக்காங்க அந்த கேள்விலாம். இல்ல, எனக்காக என்ன மாற்றிக்கிட்டேன்னு கேட்டால, அது அப்படியே ஆளறா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நான் தான் சொன்னாலும் ஒன்று மாற்றிக்கலன்ட்டு. அவன் வந்து சில விஷயம்லாம் வந்து இப்போ எனக்காக பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்பா. ஸோ அது ஜென்ரலாகவே அவங்க மேடம் கேட்குறது தான் அதெல்லாம். ஆனா அது லைட்டா ஸ்ருதி கூட அப்படி தானே, எனக்காக பண்ண மாட்டியா அப்படின்றதுலாம். ஆமாம், பட் ஆனால் சுற்றி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதில்லை என்ன. நிறைய விஷயத்தில் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணதில்லை. ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றிக்கன்னு சொல்லும்போது நான் தான் ஃபோர்ஸ் பண்ணுவேன். என்னால் அதை மாற்றிக்க முடியாது ப்ளீஸ் அப்படின்னு. ஆனால் எப்போவுமே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த ஒரு பெரிய விஷயமே வந்து தே வில் ஆல்வேஸ் சே அந்த அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை இதெல்லாம் வரக்கூடிய விஷயம் தான். பட் சம்திங் நீங்கள் ஸ்ருதிக்காக மாற்றிக்கணும்னு நினைக்கிறது ஏதாவது இருக்காரியோ? ரித்தி ஸ்ருதி ரெண்டு பேருமே கேட்குறது ஒரே விஷயந்தான். அது மெயின்லி சீக்கிரமாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை சொல்ல முடியாதா? சொல்ல மாட்டேன். அடியா, ஏதோ ரொம்ப லைட்டா இன்ட் மட்டும் கொடுங்களேன். இல்லை, இப்போ இந்த ஸ்வீட் ஆர்ட் படத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ, அது தெரியும்ல. ஆமாம், ஸ்மோக்கிங் ரெண்டு பேருமே வந்து அதை குவிட் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. ஐம் ட்ரைங். நாட் தட் நான் ட்ரையே பண்ணல, இல்லை விட்டுட்டேன்னு போய் சொல்கிறது ரெண்டுமே கிடையாது. ஐம் ட்ரைங் டு குவிட், அவ்வளோதான். இன்னைக்கு சினிமா நிறைய மாறி இருக்குல்ல ரியோ. ஸோ டியூ திங்க் இது ஹெல்த்தியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? Or it is more of competitive போயிட்டு இருக்கு இல்லையா? Because every day there's a new star coming up. And இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கரெக்டாக வந்து அது நீங்களாக இருக்கட்டும், கவினாக இருக்கட்டும், மணிகண்டன், இந்த மாதிரி all the young version of people are coming up அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. பட் எவ்ரிபடி எல்லாருக்குமே ஒரு தனித்தனி உலகம் இருக்குது, தனித்தனியாக ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால நான் கேட்குறேன். சினிமா எப்பயுமே ஹெல்த்தியாக தான் இருக்குது. அதுக்குள்ளார இருக்க சில பர்சன், ஐ மீன் அதுக்குள்ளார இருக்கவங்களும் அதே மாதிரி ஹெல்த்தியாக சினிமாவை பார்த்துட்டாங்க அப்படின்னா சினிமா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான். பட் டு யூ திங்க் எந்த இண்டஸ்ட்ரியுமே வந்து ஸ்பாயில்டு இண்டஸ்ட்ரி கிடையாது. எல்லா இண்டஸ்ட்ரியுமே அது அப்படியே தான் இருக்குது. அதுக்குள்ளார ஒர்க் பண்ணுற ஆட்கள் தான் அந்த இண்டஸ்ட்ரி என்னவா இருக்குன்றதை முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளார நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன், நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்க யாருமே பொல்யூட்டடான ஆட்கள் கிடையாது. எல்லாருமே ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணி மட்டுமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் என்னை சுற்றி நான் பார்க்குற. என்னோட விஷனில் இருக்கவங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒர்க் பண்ணி ஜெயிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கவங்க தான். வேறு ஏதாவது குருமா பண்ணி ஜெயிக்கணும் இல்லை வேறு ஏதாவது தாட்டில் இருக்கவங்க யாருமே என்னோட விஷனுக்குள்ளாரையே இல்லை. ஸோ என்னை சுற்றி இருக்க என்னோட சினிமா ஹெல்த்தியாக இருக்கு. ஆனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி, இப்போ நீங்க சொன்னீங்களே எவ்ரிபடி இஸ் காட் தேர் ஓன் விஷன். பட் வி கான்ட் ப்ரெடிக்ட். இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தர் பழகுறாங்கன்னா டக்குன்னு நம்மளால அவங்கள ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆட்களை நம்ம கூட உட்கார வச்சு எல்லாம் வளர்த்து விட்டு ஓகே போயிட்டு வாப்பான்மோ, கடைசியில் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல தான் தெரியும் அவங்க நம்மளுக்கு கொடுக்குற ரிவர்ட் இல்லையா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸும் ரியோ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கல்ல. ஹவு டு யூ ஹேண்டில் ஆல் தோஸ் திங்ஸ்? எப்படி வந்தீங்க? அதான் அவங்க போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்க பண்ணிட்டு போனது யோசிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஏதோ என்கிட்ட இருந்து அவனுக்கு நல்லது கிடைச்சிருக்கு, எடுத்துட்டு போய் நல்லா இருக்கான், நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அது திரும்ப திரும்ப இப்படி போயிட்டான், இப்படி பண்ணிட்டான் அப்படின்னா பண்ண வேண்டிய வேலை இங்கே நிறைய இருக்குங்கும் போது அதை திரும்பி பார்க்கறதுக்குலாம் டைம் கிடையாது, டைம் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் திரும்பி பார்க்கறதுக்காக உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் என்னது அந்த மாதிரி பண்ணிட்டு போனவங்களோட ஃபோட்டோவா? அண்ட் இப்போ நான் சொன்னது வந்து அதான் அவங்க கேட்கும்போது ஆன் த கோல் ஆன் த ஃப்ளோவில் தோணுனதை சொல்லிட்டேன். எப்பயுமே ஒரு பிட்ரேலோ இல்லை யாராவது ஒருத்தர் ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டேன், சின்னதாவோ இல்லை பெருசாவோ ஒரு ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தோன்னா அங்கேயே நிற்க வேண்டியதுதான், நகரவே முடியாது. ஸோ அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களா, ஓகே பாய் அப்படின்ட்டு போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் அடுத்து நல்ல விஷயம் நம்மளை தேடி வரும். சேம் லைக் யுவர் இன்ஸ்டாகிராம் கமெண்ட் பாக்ஸ். ஒருத்தங்க திட்டுறாங்க அப்படின்னா அடுத்த கமெண்ட்டில் உங்களுக்கான லவ் இருக்கும். ஸோ திட்டினதை தள்ளி விட்டு கீழே இருக்க லவ்வை பார்த்துருங்க. வாவ் சூப்பர். ஆனா இவ்வளோ நேரம் Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக்.